ஃப்ரெண்ட்ஸ், டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டியன் டெக்னாலஜிஸ் பற்றி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து வெப்பேஜ் டிசைன் பண்ணணும், காமர்ஸ் வெப்சைட் லான்ச் பண்ணுற ஐடியா இருக்குது, இல்லை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். நான் முன்னாடி சொன்னதும் அண்ட் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் queries எல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். ப்ரொமோட்டியன் டெக்னாலஜிஸ். Hello friends, welcome to Men's Fashion Tamil Relationship Advice Series. Welcome to MFT Science Based Fitness Series தான் நான் சொல்லியிருக்கேன். பட் ஃபிட்னஸ் சீரிஸ் மாதிரி ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்க்கும் நான் ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா பசங்களோட லவ் லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. பசங்க மட்டும் கிடையாது, ஒன்ஸ் நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடல்ட்னாலும் சரி, மேரேஜ் ஆகி 1 year ஆயிடுச்சு ப்ரோ, இல்லை 2-3 years ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் போகணுன்றதுக்காக தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் சீரிஸில் நான் போஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ இது. பட் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் நான் வந்து கவர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு பையனோட லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பார்ட். அண்ட் டுடேஸ் டாபிக் என்ன அப்படின்றது தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேய், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, நீ இல்லாமல் கஷ்டமாக இருக்குது, எங்கே உங்களை பார்க்கணும் போல் இருக்குது, எப்போங்க வருவீங்க அப்படின்னு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டோ நம்மளோட ஸ்பௌஸோ நம்மளை மிஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட சொன்னால் கேட்குறதுக்கே அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு இன்னர் ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இல்லாமல் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, நமக்காக ஒருத்தவங்க இப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சாலே ஆஸ் அ மேனாக நமக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சவங்க, அதாவது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி மிஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியராக ஒரு விஷயம், இந்த டாபிக் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தாலும் சரி, அது வந்து தமிழ்லையாக இருந்தாலும் சரி, ஹிந்திலையாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்லையாக இருந்தாலும் சரி, நிறைய டேட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ், டேட்டிங் கோச்சஸ் எல்லாம் வந்து ஒரு 6 tips 7 tips 10 tips எல்லாருமே கொடுப்பாங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே பேஸாக எதை கோராக வச்சுருக்கா அப்படின்னா, நான் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், நம்ம வந்து யாருக்கும் டூ மச் அவைலபிளாக இருக்கவே கூடாது. அதாவது அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. அப்படி அளவுக்கு அதிகமாக நம்ம ஒருத்தர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சொல்கிற எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பொண்ணு கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு பையன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். பையன் சூப்பரான ஒரு பையன், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் கூட நம்ம பழகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், அவங்க மேலே இருக்கிற இன்ஸ்பிரேஷன் லெவல், அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாமே ஹையாக இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். இது நீங்கள் பர்சனலாக நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் தான். இது வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் கிடையாது. ப்ரோ, நான் வந்து புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலான் இருக்கேன், புதுசாக ஒரு பைக் வாங்கலான் இருக்கேன், புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கலான் இருக்கேன். வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொருள் மேலே நமக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அது வந்து ஹியூமன் நேச்சர். அண்ட் இந்த வீடியோவில் நான் டோட்டலாக வந்து 7 tips சொல்லுவேன். இந்த 7 tipsமே இந்த ஒரு பேஸ் பாயிண்ட்டை வச்சு தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்தராக பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டாபிக் உள்ள வருவோம். ஃபஸ்ட்டு டிப் என்னடானா, சோஷியல் மீடியா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். ஒரு பொண்ணோட காண்டாக்ட் கிடச்சிருக்கு, ஒரு பொண்ணோட லிங்க் கிடச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக குட் மார்னிங் டியர், சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அதே மாதிரி குட் ஆஃப்டர்நூன், என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர் டியர், பாய், ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற, என் கூட பேச பிடிக்கலையா, பேசுன்னு எந்த ஒரு பொண்ணையும் நம்ம க்ளோஸ் சேட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மேபி நம்மளோட இன்டென்ஷன் நல்லதாக இருக்கலாம், அந்த பொண்ணு கூட க்ளோஸ் ஆகணும், எப்படியாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கெயின் பண்ணணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் தான் நம்ம மெசேஜ் பண்ணுவோம். பட் அப்படி க்ளோஸ் சேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த பொண்ணு என்ன புரிஞ்சுக்குன்னா, நம்ம கூட பேசுகிறத தவிர இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு நம்மளை ஒரு கேட்டகரியில் போட்டுரும், கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடும், நம்மளோட ரெஸ்பெக்ட் குறைஞ்சிரும். ஸோ ரெஸ்பெக்ட் ஒன்ஸ் குறைஞ்சதுக்கப்புறம் அது கெயின் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க். அதனால தான் சொல்கிறேன், உங்களோட அந்த டீசென்சி, உங்களோட ரெஸ்பெக்டை அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது ஃபோன் கால்னாலும் சரி, ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட நம்பர் கொடுத்துருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக 24/7 நம்ம கால் பண்ணி என் கூட பேசுன்னு எப்பவும் நம்ம கிளிஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், நம்ம ஊர் பசங்க பொதுவாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னடானா, ஒரு பொண்ணோட நம்பர் கிடச்சிருக்கு, இல்லை ஒரு பொண்ணோட காண்டாக்ட் கிடச்சிருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம பசங்க பியூர் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு நம்ம லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்ம ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் ஒன்ஸ் ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நமக்கு மற்றது எல்லாமே கண்ணு தெரியாமல் போயிடும். ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்,
சொந்தக்காரங்களை போய் பார்க்குறது கிடையாது, ஸ்டடீஸ் ப்ரொஃபஷன் எல்லாத்துலேயும் வீக் ஆயிடுவோம். ஃபோர்த்து மெயினாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவோம். நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி ஃபோக்கஸ் என்னடானா அந்த பொண்ணு கூட பேசணும், பழகணும், வெளியே போகணும். இது மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தர் கூட நம்ம அளவுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளை பற்றி அளவுக்கு அதிகமாக அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் இவ்வளோதானா அப்படின்ற தாட் அவங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு பொண்ணு கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச உடனே இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டெப்பின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முன்னே இருந்த மாதிரியே இருக்கணும். உங்களோட ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ரொஃபஷனில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொந்தக்காரங்க, வீடு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக 20% நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி பேலன்ஸ் பண்ணுற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்பில் நீ மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட், என்னோடய ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், என்னோடய ஒர்க் இம்பார்ட்டன்ட், என்னோடய ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட், என்னோட கரியர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம சொல்லாமல் சொல்லணும். அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் ஒரு பையனுக்கு. இது இருக்கிற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ஒழிய ஜஸ்ட் நீ தான் என் உலகம், நீ தான் என் உலகம். வடிவேல் காமெடியில் வந்து மாலா மாலா மாலான்ட்டு வடிவேல் பின்னாடியே போவான். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் இம்பார்ட்டன்ட் டிப், சோஷியல் மீடியா வர ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த சோஷியல் மீடியாவை நம்மளோட அட்வான்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை அப்படின்னா மந்த்லி ட்வைஸ், மாதத்துக்கு 2 தடவை நம்ம எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப்பு கிளம்பி போயிடணும். ஒரு பார்க்குக்கு போகலாம், இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்க்கு போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், இல்லை பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகலாம், கேரளா ஒரு வேறு எங்கே உங்களுக்கு போகணுன்னு தோணுதோ, பெங்களூர் எங்கேயாச்சும் போகணுன்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. போனதுக்கப்புறம் நான் இந்த ஹில்ஸில் இருக்கேன், நான் இந்த தீம் பார்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு மாதத்துக்கு 2 தடவையோ வாரத்துக்கு 1 தடவையோ ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட் எடுத்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக நம்ம போடணும். இந்த மாதிரி போடுறத நம்ம எந்த பொண்ணை சேஸ் பண்ணுறோமோ அந்த பொண்ணு பார்க்குற மாதிரி நீங்கள் போடணும். அந்த போஸ்ட்டை பார்த்ததும் அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னா, இவன் கூட இருந்திருந்தேன்னா நான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற தாட் அந்த பொண்ணு மைண்டுக்கு வரும். பொதுவாக பொண்ணுங்க எப்படின்னா நிறைய உலகம் பார்க்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கிரியேச்சர்ஸ். ஏன்னா பசங்க நம்ம சின்ன வயசுலேருந்து சுற்றி நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் பொண்ணுங்கள்லாம் வீட்டில் இருந்து வெளியே அங்கே போகணும் இங்கே போகணுன்ற தாட்டெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ் ஏதாச்சும் வெளியூருக்கு போயிட்டு ஒரு ஸ்னாப் எடுத்து போட்டிங்க, இந்த மாதிரி லைஃப்பை கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் வந்து ஆசைப்படுவாங்க. பட் பசங்க அதே மாதிரி ஒரு சில தப்பு பண்ணுவாங்க. காலையில் நான் இது சாப்பிட்டேன், காலையில் வந்து 50 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணேன், மதியம் நான் இது சாப்பிட்டேன், ஹேவிங் டீ இன் சரவணா பேக்கரி, இந்த மாதிரி டெய்லி நடக்கிறது எல்லாத்தையும் ஸ்டேட்டஸாக போடக்கூடாது. வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ், அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் டிப் என்னடானா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு பொண்ணு கூட க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம், பார்க்குக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை மூவிஸ் போகிறதா இருக்கலாம். எந்த ஒரு இடத்துக்கு போகும்போதும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை ஃபன்னாக, அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஹியூமர் சென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபன்னாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எமோஷ்னலி அந்த பொண்ணை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போய் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணுக்கு வந்து இவன் கூட இருக்கும்போது நான் இங்கெல்லாம் போயிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த மெமரிஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிஸ் பண்ணுற அந்த ஃபீலிங் வந்துடும். ஸோ குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அவுட்டிங் போங்க. அவுட்டிங் அப்படின்னு நான் சொன்னதும் அவுட்டிங் வான்னு ஒவ்வொரு டைம் நம்ம கூப்பிடக்கூடாது. அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்போ, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அவுட்டிங் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு மெமரிஸ் கலெக்ட் பண்ணுங்கள். செல்ஃபீஸ், நிறைய வாய் விட்டு பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் டிப், ஸ்டாப் ஷேரிங் ஆல் யுவர் சீக்ரெட்ஸ். நம்மளோட சீக்ரெட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து காலேஜில் நிறைய ஃபன்னான இன்சிடென்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்போர்ட்ஸு, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, உன்னோட ஃபஸ்ட்டு க்ரஷ் யார், இப்போ உனக்கு டீச்சர் மேலே க்ரஷ் இருக்கா, இப்போது நீ ஃபஸ்ட்டு யாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன, நீ பெங்களூரில் இருந்திருக்கியா, பெங்களூரில் பப்புக்கு போயிருக்கியா, இல்லை குடிச்சிருக்கியா, இந்த மாதிரி நம்ம ஒரு பொண்ணு கூட க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சீக்ரெட் டாக்ஸ் நமக்குள்ளே நிறைய போகும். கரெக்டாக என்னோட லைஃப்ல இந்த மாதிரி சீக்ரெட் டாக்ஸ் நிறைய போயிருக்கு. பட் நம்ம எந்த அளவுக்கு சீக்ரெட்ஸை மற்றவங்களுக்கு ரிவீல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம மேலே இருக்கிற க்யூரியாசிட்டி வந்து குறைஞ்சிடும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்பர் கிடச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வள நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். ஸோ உங்களோட அந்த சீக்ரெட் டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே அந்த க்யூரியாசிட்டி லெவல் அப்படின்றது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் டிப், ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இந்த வீடியோ பண்ணுற நானும் சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, இப்போ யாராச்சும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட ஜூனியர்ஸ், என்னோட சீனியர்ஸ், வயசில் சின்னவங்க, பெரியவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணால் எனக்குள்ளேருந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கும், அதே மாதிரி தான் நீங்கள் அஃபேர் வச்சுக்கிற பொண்ணும், அதாவது அஃபேர் இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிற பொண்ணு, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிற பொண்ணுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு பொண்ணு நம்மளுக்கு நல்லா மெசேஜ் பண்ணுறா, நம்பர் கொடுத்துட்டா அப்படின்றதுக்காக நீங்கள் மிஸ்ரெஸ்பெக்ட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட லாஸ்ட் பாயிண்ட் என்னடானா லிசனிங்.
நம்ம எல்லாரும் வந்து நம்மளோட பாயிண்ட்ஸை மற்றவங்களுக்கு சொல்லணும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தான் இருப்போமே ஒழிய நம்ம யாரும் வந்து ஆக்டிவாக லிசன் பண்ண மாட்டோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட்டை ஒருத்தங்கிட்ட சொல்லும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த இன்சிடெண்ட்டை நம்ம சொல்கிறதுல மட்டும் ஹாப்பினஸ் கிடையாது, அதை கேட்டுட்டு அவன் ஓ அப்படியாடா, ஓ இப்படியாடா, சூப்பர்டா நம்ம ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஏதாச்சும் ஒரு ஜோக் சொல்லும்போது எல்லாரும் வந்து சும்மா அப்படியே கை கட்டி பொம்மை மாதிரி பார்த்தா நமக்கு பிடிக்காது. நம்ம சொல்கிற ஜோக்கை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும், நான் சொல்கிறதையும் வேல்யூவேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஏதாச்சும் கதை சொல்லும்போது ஓ அப்படியா நீ அங்கெல்லாம் போயிருக்கியா, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கியா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஓ நான் சொல்கிறது இவன் எவ்வளோ ஆக்டிவாக கேட்குறான் பாருன்னு சொல்லி நம்மளை வந்து பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ ஆக்டிவ் லிசனிங். அண்ட் நான் சொன்ன 7 டிப்ஸோட ஹோல் பாயிண்ட் வந்து நான் சொன்ன அந்த பேஸ் பாயிண்ட் தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணை மிஸ் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஒரு பொண்ணை மிஸ் பண்ண வைக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடலை, ஜஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்போட பாண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன், ஜஸ்ட் ஒரு பொண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப் அப்படிங்கிறது ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய பேஷன், உங்களுடைய ப்ரொஃபஷன் எல்லாத்துலேயும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஃபிட்னஸ், அதே மாதிரி இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறது, புக் படிக்கிறது, உங்கள் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சொந்தக்காரங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈக்குவலாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் ரிலேஷன்ஷிப் ஒரு பார்ட். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் பெருசாக பார்த்துட்டு மற்றது எல்லாத்துலேயும் ட்ராப் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட் பாய் ஃப்ரம் சஞ்சு.